பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரணம் பற்றிய சிந்தனையை எப்படி பாசிட்டிவ் ஒரு சிந்தனையாக, நேர்மறையான சிந்தனையாக, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு சிந்தனையாக அமைத்துக் கொள்வது என்பது தொடர்பான சில கருத்துக்களை உங்களோடு இந்த பதிவிலே பகிர்ந்து கொள்கின்றேன். மரணம் என்பது நிச்சயமானது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மரணம் நிச்சயமாக வந்தே தீரும். ஆனால் பொதுவாக அந்த மரணத்தை பற்றி சிந்திக்கின்ற போது மனிதர்கள் அது தனக்கு வருவதை விட, தன்னை இணைத்து சிந்திப்பதை விட அடுத்தவர்களோடு அதனை சிந்திப்பது தான் பொதுவான வழக்கமாக இருக்கிறது. பொதுவாக மனிதன் அந்த மரணத்தை சிந்தித்து அது சம்பந்தமான ஒரு உணர்வை பெறுவதற்கு தூரமாகுகிறார்கள். அந்த உணர்வை வந்தால் நான் மரணித்து விடுவேனோ என்ற ஒரு உணர்வு மனிதர்களுக்கு உள்ளுணர்வு வருகின்றது. எனவே தான் அல்லாஹு தாலா சொல்லுகின்ற அடிப்படையான விடயங்களை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். ஒருபோதும் அந்த சிந்தனை எங்களை விட்டு நீங்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லஸ்ஸாத் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் இன்பங்களை துண்டித்து விடக்கூடிய மரணத்தை அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த மரணத்தை அதிகமாக ஞாபகப்படுத்துவது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய வாழ்க்கையை சீராக்குவதற்கான ஒரு உந்து சக்தியே தவிர அவனை முடக்கி விடுவதற்கான ஒரு விடயம் அல்ல. எனவே தான் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சூரத்து ஜும்ஆவிலே சொல்கிறான், குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நபியே சொல்லுங்கள், நீங்கள் விரண்டோடுகின்ற இந்த மரணம் ஃபஇன்னஹு முலாகீக்கும், நிச்சயமாக அது உங்களை சந்திக்கும். எனவே மரணம் சந்திக்கும் என்பது நிச்சயமான ஒரு உண்மை. அது எப்போது சந்திக்கும் என்பதும் நிச்சயமான உண்மை. நாங்கள் அதனை நோக்கி ஒவ்வொரு நாளும் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதும் உண்மை. ஒரு வருடம் கழிந்திருக்கிறது என்றால் ஒரு வருடம் மரணத்தை நோக்கி முன்னோக்கி சென்றிருக்கிறோம் என்று அர்த்தம். எனவே அதனை விட்டு நாங்கள் விரண்டோட முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நீங்கள் விரண்டோடுகின்ற இந்த மரணம் நிச்சயமாக அது உங்களை சந்திக்கும். நீங்கள் எங்கிருந்தாலும் சரிதான், மாளிகைகளிலோ அல்லது கோபுரங்களிலோ போய் ஒளிந்து கொண்டாலும் சரிதான், அது உங்களை சந்திக்கும். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குல் மௌத்து. நீங்கள் எங்கிருந்தாலும் அந்த மரணம் உங்களை அடைந்து கொள்ளும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. உயர கட்டப்பட்ட, அழகாக கட்டப்பட்ட மாளிகைகளிலே நீங்கள் இருந்த போதிலும் கூட என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. எனவே தான் அந்த மரணம் வந்துவிட்டால் ஒரு நொடியும் பிந்தவும் மாட்டாது, முந்தவும் மாட்டாது. அஜலுகும், அவர்களுடைய அஜல் வந்துவிட்டால் லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். எனவே அவர்களை ஒரு நொடி பிந்தவும் மாட்டாது, முந்தவும் மாட்டாது. அந்த குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் மரணம் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்தே சேரும். அதிகமான மனிதர்கள் மரணிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த மரணம் எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் சொற்ப காலத்திலே அதனை அவசரமாக மறந்து விடுகின்றோம். அது தூரமாக இருக்கிறது என்று நாங்கள் நினைத்துக் கொள்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதுன். மக்களுக்கு விசாரணை நெருங்கிவிட்டது. ஆனால் அவர்கள் அதனை விட்டு பொடுபோக்கான கவனஈனமான நிலையில் புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த சிந்தனையை நாங்கள் ஒரு பாசிட்டிவான சிந்தனையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒருவருக்கு பரீட்சைக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது என்றால் அந்த நாட்களுக்குள்ளால் எவ்வளவு வேகமாக அந்த மாணவன் படிப்பான் என்பது எங்களுக்கு தெரியும். அதே போல ஒரு மனிதனுக்கு இப்படி சொல்லப்பட்டால், நீங்கள் இந்த ஒரு வசதியான ஒரு நாட்டில், நல்ல உழைக்கக்கூடிய ஒரு நாட்டில் 2 வருடங்கள் இருப்பீர்கள். அதன் பிறகு இன்னும் 100 வருடம் இன்னொரு நாட்டிலே போய் வாழப்போகிறீர்கள் என்று ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்டால் அந்த மனிதன் என்ன செய்வான்? இந்த 2 வருடங்கள் வாழுகின்ற இந்த நாட்டில் நிரந்தரமாக வாழ்வது போன்று வாழ்வானா, அல்லது இந்த நாட்டில் உழைக்கக்கூடிய அனைத்தையும் அந்த நீண்ட நாள் வாழக்கூடிய நாட்டுக்காக செலவு செய்வானா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே இப்படித்தான் இந்த மறுமை சிந்தனையும், நாங்களுக்கு மரணம் வருகின்றது என்றால்
நாங்கள் அதற்கு அவசரமாக தயாராக வேண்டும், அவசரமாக எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் அடுத்த உலகத்துக்கு நகர்வதற்காக. மரணம் என்பது இந்த சொற்பகால உலகத்திலிருந்து, இந்த நிரந்தரமற்ற உலகத்திலிருந்து, இந்த பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து நிம்மதியான இன்னொரு உலகத்தை நோக்கிய பயணம். இது ஒரு குறுகிய காலம். அங்கு நீண்ட காலம், நீண்ட நெடுங்காலம் நாங்கள் வாழ இருக்கிறோம். ஒன்றில் சுவனம் அல்லது நரகம் என்ற அந்த வாழ்க்கை அது. எனவே அந்த வாழ்க்கைக்காக இங்கிருந்து தயார்படுத்துகின்ற ஒரு உந்து சக்தியைத்தான் இந்த மரணம் ஒருவருக்கு தருகிறது. எப்படி ஒரு பரீட்சைக்கு ஒரு மாணவன் அந்த பரீட்சை நெருங்குகின்ற போது ஒரு மாணவனை அது வேகமாக உத்வேகப்படுத்துகின்றதோ அதுபோலதான் மரணம் என்பதும் இன்னும் அதிகமாக சாதிப்பதற்கு எங்களை உத்வேகப்படுத்த வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை சீராக்குவதற்கு அது உந்து சக்தியை தர வேண்டும். எங்களுடைய சைத்தானியத்தான வேலைகளிலிருந்து எங்களை விடுபடுவதற்கு அது ஒரு பலத்தை தர வேண்டும். அநியாயத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற அநியாயத்தை நிறுத்தி நீதியான ஒரு வாழ்க்கைக்கு செல்வதற்கு எங்களுக்கு அது வழிகாட்ட வேண்டும். எனவே மரணம் என்பது இப்படியான ஒரு நேர்மறையான சக்தியை, உந்து சக்தியை எங்களுக்கு தர வேண்டுமே தவிர அது எங்களை முடக்கி விடுகின்ற ஒரு சிந்தனை அல்ல. எனவே அல்லாஹு தாலா எங்களை அத்தகைய சிந்தனை உடையவர்களாக, அத்தகைய மரண சிந்தனையை பெற்று அதிகமாக ஞாபகப்படுத்தி அதற்காக இந்த மறுமை வாழ்க்கைக்காக தயார்படுத்துகின்றவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.